ஸ்தோத்திரம். 342 சங்கீதம் 91 7 8 படி, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். ஆகவே என் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 343 சங்கீதம் 91 9 10 படி, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாக கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஆகவே என் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 344 சங்கீதம் 91 11 12 படி, என் வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆகவே என் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 345 சங்கீதம் 91 14 படி, அவனிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்றபடி என்னை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 346 சங்கீதம் 91 15 படி, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்றபடி என்னை விடுவித்து கனப்படுத்துகிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 347 சங்கீதம் 92 12 படி, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 348 சங்கீதம் 94 18 19 படி, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 349 சங்கீதம் 95 3 4 படி, கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களும் உயரங்களும் அவருடையவைகள். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 350 சங்கீதம் 96 4 5 படி, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 351 சங்கீதம் 96 13 படி, கர்த்தர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 352 சங்கீதம் 103 1 2 படி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 353 சங்கீதம் 103 3 4 5 படி, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறீர். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 354 சங்கீதம் 103 6 7 படி, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணின கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 355 சங்கீதம் 103 8 படி, உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 356 சங்கீதம் 103 10 படி, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிற கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம்.
357 சங்கீதம் 103 11 12 படி, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கின கர்த்தரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 358 சங்கீதம் 103 13 படி, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற கர்த்தரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 359 சங்கீதம் 103 17 படி, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்னைக்கும் உள்ளதே. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கொடி ஸ்தோத்திரம். 360 சங்கீதம் 104 27 28 படி, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 361 சங்கீதம் 115 12 படி, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆகவே என் கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 362 சங்கீதம் 115 13 14 படி, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பீர். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 363 சங்கீதம் 118 6 படி, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆகவே என் கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 364 சங்கீதம் 119 4 படி, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி எங்களுக்கு கற்பிக்கிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 365 சங்கீதம் 119 6 படி, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 366 சங்கீதம் 119 14 படி, திரளான செல்வத்தில் கலிகூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழிகளில் கலிகூறுகிறேன். கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 367 சங்கீதம் 119 18 படி, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளுகிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 368 சங்கீதம் 119 29 படி, பொய் வழிகளை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்கிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 369 சங்கீதம் 119 37 படி, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 370 சங்கீதம் 119 49 50 படி, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 371 சங்கீதம் 119 54 படி, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 372 சங்கீதம் 119 65 படி, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தின கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 373 சங்கீதம் 119 71 படி, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 374 சங்கீதம் 119 72 படி, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 375
சங்கீதம் 119 89 90 படி, கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அதுவும் நிலைத்திருக்கிறது. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 376 சங்கீதம் 119 92 படி, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்படிப்பட்ட உம்முடைய வேதத்திற்காக கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 377 சங்கீதம் 119 98 படி, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 378 சங்கீதம் 119 103 படி, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அப்படிப்பட்ட உமது வார்த்தைகளுக்காக கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 379 சங்கீதம் 119 105 படி, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்படிப்பட்ட உமது வசனத்திற்காக கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 380 சங்கீதம் 119 137 138 படி, கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 381 சங்கீதம் 119 116 படி, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 382 சங்கீதம் 119 165 படி, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 383 சங்கீதம் 121 1-2 படி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 384 சங்கீதம் 121 3-4 படி, என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆகவே என் கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 385 சங்கீதம் 121 5-6 படி, கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 386 சங்கீதம் 121 படி, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார். ஆகவே என் கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 387 சங்கீதம் 121 படி, என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாற்றுகிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 388 சங்கீதம் 122 படி, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 389 சங்கீதம் 124 1-2-3 படி, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனுஷருக்கு எங்களை தப்புவிக்கிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 390 சங்கீதம் 124 படி, நம்மை எதிரிகளுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 391 சங்கீதம் 126 படி, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்,
ஆகவே கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 392 சங்கீதம் 128 1-2 படி, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றபடி கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு நீர் கொடுக்கிற பாக்கியத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 393 சங்கீதம் 128 3-4 படி, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்றபடி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 394 சங்கீதம் 128 5-6 படி, கர்த்தர் சியோனிலிருந்து என்னை ஆசீர்வதிப்பார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன். நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன். ஆகவே கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 395 சங்கீதம் 135 படி, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிற கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 396 சங்கீதம் 136 படி, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமது கிருபை என்றும் உள்ளது கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 397 சங்கீதம் 136 13-14 படி, சிவந்த சமுத்திரத்தை பிரித்தவரே, அதன் நடுவே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணின கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 398 சங்கீதம் 136 படி, எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரே உமது கிருபை என்றும் உள்ளதே கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 399 சங்கீதம் 136 படி, மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கின்ற கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளதே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 400 சங்கீதம் 138 படி, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளின கர்த்தரே, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தின கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 401 சங்கீதம் 138 படி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருக்கிற கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 402 சங்கீதம் 139 படி, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 403 சங்கீதம் 139 படி, கர்த்தாவே என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 404 சங்கீதம் 139 படி, கர்த்தாவே நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். ஆகவே கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 405 சங்கீதம் 139 5-6 படி, கர்த்தாவே முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிற உம்முடைய அறிவுக்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 406 சங்கீதம் 139 8 9 10 படி, கர்த்தாவே நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆகவே கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 407 சங்கீதம் 139 13 படி, கர்த்தாவே நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றின கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 408 சங்கீதம்
139:14 படி, கர்த்தாவே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 409 சங்கீதம் 139:16 படி, கர்த்தாவே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 410 சங்கீதம் 139:17-18 படி, தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். அப்படிப்பட்ட உமது ஆலோசனைகளுக்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 411 சங்கீதம் 143:11 படி, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பித்து உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடுகிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 412 சங்கீதம் 144:1 படி, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 413 சங்கீதம் 145:18 படி, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 414 சங்கீதம் 147:2 படி, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 415 சங்கீதம் 147:11 படி, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாயிருக்கிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 416 சங்கீதம் 147:14 படி, என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் என்னை திருப்தியாக்குகிற கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 417 சங்கீதம் 148:14 படி, தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தின கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 418 சங்கீதம் 149:4 படி, தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்து சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிற கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 419 சங்கீதம் 150:2 படி, வல்லமையுள்ள உம்முடைய கிரியைகளுக்காக மாட்சிமை பொருந்திய உம்முடைய மகத்துவத்திற்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்.